வணக்கம் அன்பான உறவுகளே. இது இரவிகுளம் தேசிய பூங்கா. மூணாறுலேருந்து நம்முடைய மறையூர் சாலை அல்லது கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை சாலையில் தான் இந்த இரவிகுளம் நேஷ்னல் பார்க். மூணாறுலேருந்து பக்கத்தில் தான். இங்கே வந்தீங்கன்னா, நான் எப்போவுமே இதுக்கு முந்தி வேறு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த அழகிய காட்சிகளை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் இது என்ன அப்படின்னா, சோலாரில் இணங்கக்கூடிய ஒரு வாகனத்தை அந்த இதுலேருந்து அவங்க ஒரு ஃபேமிலி வந்துக்கிட்டு இருக்காங்க. அது முன்னாடி ஜீப்பில் போகும்போது இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன பார்த்தீங்களா, எப்பொழுதுமே மூணாறில் சுற்றுலாவிற்குன்னு ஒரு சீசன்லாம் கிடையாது. எல்லா சனி ஞாயிற்றுக்கிழமைகளும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதும். அது மாதிரி இப்போ நவம்பர் டிசம்பர் இந்த டைமில் நல்ல கூட்டம் இருக்குது. நவம்பரில் மழை பெய்யுது என்றாலும் அதிகாலையில் எடுக்கப்பட்ட காட்சி தான் இது. ஒரு 12 மணி அந்த மாதிரி நேரத்தில் எடுக்கப்பட்ட காட்சி. பாருங்கள் எவ்வளோ சுற்றுலா பயணிகள் இருக்காங்கன்னு. மழையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் இங்கு இவ்வளோ பேர் குவிந்திருக்க காரணம் என்ன அப்படின்னா, இயற்கை அழகு, ஆனமுடி சிகரம், இங்குள்ள நீலகிரி தார் என்ற வரையாடு, குறிஞ்சி மலர்கள் பூக்கக்கூடிய குறிஞ்சி செடிகள், சோலாரில் இறங்கக்கூடிய இது போன்ற வாகனத்தின் பயணங்கள் அப்படின்னு பல காரியங்களை இரவிகுளம் நேஷ்னல் பார்க்கை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். மூணாறில் உள்ள முக்கிய சுற்றுலா இடங்களில் மிகவும் சிறந்த இடம் அப்படின்னு எல்லாராலும் உறுதியாக்கப்படக்கூடியது இந்த இரவிகுளம் நேஷ்னல் பார்க் தான். பொதுவாகவே இரவிகுளம் நேஷ்னல் பார்க் அப்படின்னு உலகளவில் அதுக்கு தெரியும். ஏன்னா தென்னக காஷ்மீர், சவுத் காஷ்மீர் என்று இடம் பிடித்த மூணாறில் இரவிகுளம் நேஷ்னல் பார்க்கில் நீலகிரி தார், ஆனமுடி சிகரம், அது கூடாமல் குறிஞ்சி மலர்களின் கோட்டை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பொதுவாகவே மூணாறில் உள்ளவங்க இந்த இடத்த எப்படி தெரிஞ்சிருக்காங்கன்னா, ராஜமலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ராஜமலைக்கு போகக்கூடிய ஒரு பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவிகுளம் அப்படிங்கிறது உலகளவில் தெரிஞ்சாலும் உள்ளூர் வாசிகளுக்கு பொதுவாகவே ராஜமலையில் உள்ள ஒரு பூங்காவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இரவிகுளம்ங்கிறது தெரியும் எல்லா டாக்ஸி ஓட்டுநருக்கும். இருந்தாலும் ராஜமலை அப்படிங்கிறது தான் முக்கியமாக. பாருங்கள், இந்த அலைமோதும் கூட்டத்தில் இயற்கை அழகுடன் ஒரு வாகனத்தில் மேகங்கள் மழையாய் நம் மீது படும்போது இது மாதிரி ஒரு கோட்டு. இந்த கோட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் மூணார் டவுன்லலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கோட்டோட விலை 100 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சு தான். ஆனால் இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்பாங்க. நீங்கள் மழை டைமில் வந்தீங்கன்னா மூணார் பகுதியிலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கோட்டுகள் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா எங்கே போனாலும் சுற்றுலா இடங்களில் நம்ம சுற்றுலாவுக்கு செல்வதற்காக சில குடும்பங்கள்லாம் மாதங்களாக வருஷங்களாக சேர்த்து வச்சு அந்த பணத்தை ஒன்றா வைத்து சுற்றுலாவுக்கு வருவாங்க. ஆனால் இங்கே உள்ள நிலைமை அந்த இதையும் அவங்க வந்தாலுமே அந்த பகுதியில் விற்பனை என்ற பெயரில் மக்கள் மனம் நோக்குறாங்க என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதனால் சுற்றுலா பயணிகள் வரக்கூடியவங்க அப்படியும் வரலாம். ரெண்டாவது, வெயில் காலத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அல்லது பனிக்காலத்தில் இங்கே வந்தீங்கன்னா அதிகாலை பொழுது பின்ன மாலை பொழுது அப்போ வந்தால் தான் அவங்க மிகவும் சிறந்த ஒரு இயற்கை அழகு காலநிலையை இங்கு கண்டு ரசிக்க முடியும். நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ரசிப்பதை விட அழகான இடங்கள் இங்கு உள்ளன. அதுதான் உண்மை. அது பலருக்கு நமக்கு தெரிவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இது மாதிரி இயற்கை அழகில் பல்வேறு பகுதிகளை பார்க்க அனுமதிப்பது கிடையாது. சில இடங்களில் தனியார் கம்பெனிகள் அந்த இடங்களை அவங்கள கட்டுப்பாடுகள் கொண்டு வந்த நிமித்தம் சுற்றுலா பயணிகளால் அது போன்ற அழகு நிறைந்த இடங்களுக்கு செல்லவும் முடியாது. ஆனால் உலக அளவில் மிகவும் அழகு நிறைந்த பல்வேறு இடங்கள் உலக தரத்தில் கேரளத்தில் மூணாறில் இருக்குது. அது மாதிரி சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாத பல இடங்கள், கட்டுப்பாடு உள்ள பகுதிகள் நான் அந்த யூடியூப் சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சுற்றுலா பயணிகளுக்கு அந்த இடங்களில் கட்டுப்பாடுகள் இருக்குது. நாங்கள் எவ்வாறு போகணும்னு அங்கேயே பிறந்து வளர்ந்து இப்பொழுது எஸ்டேட்டில் வசிக்கிறதுனால அது போன்ற இடங்களுக்கு போகிறோம்.
ஒரு வெயில் காலங்களில், பனிக்காலங்களில் மிகவும் அழகாக இங்குள்ள வாழ்க்கை இருந்தாலும், தோட்ட தொழிலாளிகளாக வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் வந்து மழைக்காலங்கள் வந்து மிகவும் பாதிக்கக்கூடிய, ஆனால் மழைக்காலங்களில் கொழுந்து அதிகளவு நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்மளால் வாழ முடியும். அதனால் மழையை நம்ம வந்து வேண்டாம் அல்லது வெறுக்க முடியாது. மழைக்காலங்களில் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் இங்கே வந்தாலும் அவங்களுக்கு இது போன்ற ஒரு காட்சிகள் பார்ப்பது மிகவும் என்ன சொல்கிற மனதுக்கு குளிர்மை நிறைந்ததாகத்தான் இருக்குது. நீங்கள் எந்த நேரத்துலையுமே எந்த சீசன்லேயுமே நீங்கள் வந்து மூணாருக்கு வரலாம். அந்தந்த சீசனில் உங்களுக்கு வந்து இயற்கை அழகை எப்பொழுதும் ரசிக்கிறதுக்கான எல்லா வகையான இயற்கை அழகுகள் நிறைந்திருக்கு. மழைக்காலங்களில் மட்டுமல்ல, வெயில் காலங்களில் மட்டுமல்ல, பனிக்காலங்களில் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் சுற்றுலா பயணிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சுற்றுலா பகுதி அப்படின்னு சொன்னால் அது தென்னக காஷ்மீரான மூணார் மட்டும் என்பது தான் உண்மை.